வெல்கம் டு வேல்செக் சேனல். ஆக்சுவலா நீங்க நான் வீடியோல பார்க்க போறது என்னன்னா ஒரு நியூமரிக்ல டிஜிட்டல் 600EX அப்படின்ற ஒரு யூபிஎஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா யூபிஎஸ்ல என்னன்னா இந்த யூபிஎஸ் வந்து லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ் டிஜிட்டல் 600EXV. இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ஃபிளேம் ரிடண்டன்ட் கேபினட், ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேஷன், பேட்டரி மோட் ஸ்டார்ட் அப், குவிக் சார்ஜ். ஆக்சுவலா நான் ஃபிளேம் ரிட்டன் கேபினட் அப்படின்னா ஆக்சுவலா ஏதாச்சும் ஃபயரிங் ஆச்சுனாலுமே அந்த கேபினட் வந்து எரியிற மாதிரி ஒரு தன்மை இல்ல, அந்த மாதிரி போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேஷன் என்னன்னா இப்ப சப்போஸ் ஹை வோல்டேஜ் எதுவும் வந்துச்சுனாலுமே அதை வந்து ரெகுலேட் பண்ற அளவுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து போர்ட்ல பண்ணிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பேட்டரி மோட் ஸ்டார்ட் அப். இப்ப கரண்ட் போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பவர் ஆஃப் ஆகாது, ஆட்டோமேட்டிக்கா யூபிஎஸ்ல பேக்கப்ல டேரக்டா ரன் ஆகும். ஏன்னா ஒரு சில இன்வெர்டர் வீட்டுல இன்வெர்டர்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இப்ப இன்வெர்டர் யூஸ் பண்றப்ப நீங்க கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணீங்கன்னா என்ன கரண்ட் போச்சுன்னா ஒன்ஸ் ஆஃப் ஆயிட்டு ரீஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க என்ன விண்டோஸ் ரீஸ்டார்ட் ஆகி திருப்பி வந்து ப்ரோக்ராம் வரும். இதை பொறுத்தவரை நீங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கீங்களோ அதே மாதிரியே இருக்கும். அதான் பேட்டரி மோட் ஸ்டார்ட் அப். குவிக் சார்ஜ். ஆக்சுவலா பேட்டரியோட சார்ஜிங் சிலது வந்து பாத்தீங்கன்னா 8 hours 10 hours அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் இது குவிக் சார்ஜ் ஒரு 4 hours to 2 to 4 hours வந்து உங்களோட பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் ஏறிடும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த ப்ராடக்ட் டிஜிட்டல் 600EXV. அடுத்து கெப்பாசிட்டி வந்து 600 VA 360 watts. நெட் வெயிட், இதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 4.25 kg. அதுக்கு பிசிக்கல் டைமென்ஷனிங் வித் ஹைட் எல்லாம் போட்டிருக்காங்க. என்னன்னா 101 into 279 into 142. ரேட்டிங் இன்புட் வோல்டேஜ். ஆக்சுவலா நம்ம வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 140 ல இருந்து 300. ஆக்சுவலா மினிமம் வந்து 140 ரேஞ்சிலே ஒர்க் பண்ணணும். அதுக்கு அடுத்து மேக்ஸிமம் 300 வோல்டேஜ் வரைக்கும் இது ஒர்க் பண்ணும். அவுட்புட் வோல்டேஜ் ரேஞ்ச் பார்த்தா 230 வோல்ட் பிளஸ் ஆர் மைனஸ் 10%. ஆக்சுவலா அவுட்புட் வோல்டேஜ் கான்ஸ்டன்டா 230 இருக்கும். பிளஸ் ஆர் மைனஸ்ன்றது ஒரு 10% வந்து கூட இருக்கலாம், இல்ல 10% மைனஸா இருக்கலாம். இந்த நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து 50 Hz. அதுவே தென் பிளஸ் ஆர் மைனஸ் வந்து 1% பேட்டரி மோட்ல. தென் பேக்கப் டைம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 10 to 15 minutes ஃபார் 1 PC லோட். ஆக்சுவலா இது என்ன கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 to 15 minutes லோன்றது ஃபுல் லோடு மீன்ஸ் நார்மலா வந்து இது இந்த சிஆர்டி யூசேஜ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலா பழைய மானிட்டர்ல பாத்தீங்கன்னா சிஆர்டி பெரிய மானிட்டர் வச்சிருக்கீங்க, மானிட்டர் பிளஸ் CPU அந்த நல்ல ஹை வாட்ஸ் எடுக்கிற CPU எடுத்தீங்கன்னா 10 to 15 minutes இருக்கும். பட் இப்போ நம்ம யூஸ் பண்ற வந்து எல்சிடி மானிட்டரோட போட்டீங்க அப்படின்னா மினிமம் 20 to 30 minutes வரைக்கும் இதோட பேக்கப் ஹவர்ஸ் இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா பேட்டரி ரீசார்ஜ் டைம் 4 to 8 hours to 90% ஆஃப்டர் கம்ப்ளீட் டிஸ்சார்ஜ். ஆக்சுவலா 4 to 8 hours கொடுத்துருக்காங்க. இது எப்ப அப்படின்னா ஒரு 90% 100% ட்ரை ஆயிடுச்சுன்னா பண்றதுக்கு லேட் ஆகும். அதனால வந்து இந்த பேட்டரி லோ பேட்டரி காமிக்குது பாத்தீங்களா, லோ பேட்டரி ஒரு சிம்டம் வரும். அப்பயே இதை வந்து நீங்க வந்து சார்ஜ் போட்டீங்கன்னா 4 to 8 hours ஆகும். பேட்டரி டிசி வோல்ட் ஆம்பியர் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட சீல்டு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஆக்சுவலா என்னன்னா இது வந்து டிஸ்டில் வாட்டர் ஊத்துற மாதிரி கிடையாது, சீல்டு மெயின்டெனன்ஸ், சீல்டு பண்ணியே இருக்கும் பேட்டரி. இதோட கெப்பாசிட்டி பார்த்தா 12 volt 7 ampere. ஆக்சுவலா 12 volt 7 ampere இதோட இது. இன்புட் பவர் கார்டு, நார்மலா பவர் கார்டு பவர் சாக்கெட்ல சொல்றது 3 pin பவர் கார்டு, 1.2 mm இந்தியன் பிளக். ஆக்சுவலா நார்மல் இந்தியன் யூஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அவுட்புட் சாக்கெட் 5 pin இந்தியன் சாக்கெட் 3 numbers. ஆக்சுவலா 3 சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் என்வாயர்மெண்ட் 0 to 90 RHO 0.40 degree Celsius நான் கண்டிஷனிங். அதுக்கு அடுத்து வாரண்டி. இதோட வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா 2 years ஃபார் யூபிஎஸ் அண்ட் பேட்டரி. ஆக்சுவலா நியூமரிக்கல் என்ன கொடுக்குறாங்கன்னா நிறைய யூபிஎஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 year தான் வாரண்டி கொடுக்குறாங்க. சில பிராண்ட் வந்து 2 years வாரண்டி கொடுப்பாங்க. 2 years ஒன்லி ஃபார் ப்ராடக்ட் வாரண்டி, பட் பேட்டரிக்கு 1 year வாரண்டி கொடுப்பாங்க. பட் இவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா வாரண்டி 2 years ஃபார் யூபிஎஸ் அண்ட் பேட்டரி. ஆக்சுவலா ப்ராடக்ட்டுக்கும் 2 years வாரண்டி பிளஸ் உள்ளுக்கு இருக்க பேட்டரிக்கு 2 years வாரண்டி கொடுக்குறாங்க. அடுத்து இது இம்போர்ட் பை டீடைல்ஸ் கொடுத்து இம்போர்ட் மார்க்கெட் பைனா நோவாட்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் டிஜிட்டல் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் 61/62 6th floor கல்பா ட்ரூ ஸ்கொயர் கொண்டிபெட்டன் ரோட் ஆஃப் ஆந்திரா குராலா ரோட் அந்தேரி மும்பை. மும்பைல மகாராஷ்டிரால இதோட இம்போர்ட் பண்றாங்க. இம்போர்ட் அண்ட் மார்க்கெட்டிங் தான், ப்ரொடக்ஷன் அங்க கிடையாது. ப்ரொடக்ஷன் வேற லொகேஷன், அந்த லொகேஷன் ப்ரொடக்ஷன் லொகேஷன் டீடைல்ஸ் நான் சொல்லல. ஜஸ்ட் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு வேணும்ன்றவங்க தாராளமா வேல்ஸ் டிவிலே கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ராடக்ட் நிறையவே இருக்கு ஸ்டாக்ஸ். உள்ள பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பிளஸ் வந்து இதோட யூசர் மேனுவல், அதிலே டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. எது யூஸ்னா 1800-425-3266. சென்னை நம்பர் தான். சென்னையில நியூமரிக் 10th floor பிரஸ்டேஜ் சென்டர் கோர்ட் ஆபீஸ் பிளாக்
விஜயா ஃபோர் மால் 183 NSK சாலை வடபழனி சென்னை. ஆக்சுவலா ஒரு ஃபோன் நம்பர் ஒரு டோல் ஃப்ரீ கொடுக்குறோம். ஃபோன் நம்பர் வந்து 914446565555. தென் வந்து இதோட ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வாரண்டி பிளஸ் வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக. அதுல வந்து ரோவாடெக் கனெக்ட் டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட் இவங்களோட டு லொகேட் அவர் நியரஸ்ட் சர்வீஸ் சென்டர் விசிட் நியூமரி EPS. ஆக்சுவலா உங்க சர்வீஸ் சென்டர் நமக்கு இருக்க நியரஸ்ட் எங்கெங்க இருக்கு அந்த டீடைல்ஸ் ஹோலா அதுல கொடுத்துருக்காங்க. எப்படி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம், ஆல்ரெடி எல்லாம் பாத்துருப்பீங்க. நியூமரிக் தான். ஜஸ்ட் அவங்க சொன்ன அந்த 3 பின் பிளக் அப்படின்றது இதான் 3 பின் சாக்கெட்டோட பிளக் இருக்கு. இதோட பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க இந்தியன் சாக்கெட் பின் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா இதான் இந்தியன் சாக்கெட் 1 2 3 நம்பர் இந்தியன் சாக்கெட் 5 பின் கொடுத்துருப்பாங்க. வோல்டேஜ் இந்த மாதிரி தான் நியூமரிக் 600 EXV. பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஆன் பண்ற இண்டிகேஷன் அப்படின்னா ஜஸ்ட் இப்ப பேட்டரியில பேக்கப் இருக்கு ஆன் பண்ண ஆன் ஆகும். ஆன் பண்ணோடனே இப்ப பேட்டரி மோட்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த லைட் வந்து எரிஞ்சிட்டு இப்ப கிரீன்ல எரியும். ஜஸ்ட் பவர்ல மாற்றோம்னா இந்த இண்டிகேஷன் மாறும். பவர் மாட்டுறேன் ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆஃப் ஆட்டு அடுத்து மொத்தம் 3 லைட் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இருக்கு பேட்டரி. அதுக்கடுத்து பேட்டரி கட் ஆஃப் பண்றோம். இது பேட்டரி மோடு, இது வந்து பவர் மோடு. வேற சப்போஸ் நீங்க ஓவர் லோடு ஏதாச்சும் பின்னாடி கொடுக்குற ஓவர் லோடு கொடுத்தீங்கன்னா இந்த இண்டிகேஷன் வந்து பக்கத்துல இண்டிகேஷன் எரியும். இண்டிகேஷன் வந்து மாறி இந்த லைட் வந்து ரெட் கலரா மாறிடும். பேட்டரிலையும் பேக்கப் இருக்கு, இதுலயும் பேக்கப் இருக்கு. மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் தாராளமா நிற்கும். பேட்டரி 12 வோல்ட் DC 32 ஆம்பியர் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இன்புட் சேம் அதுல போட்டு அதே டீட்டெயில்ஸ் இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் எல்லா டீட்டெயில்ஸ் போட்டுருக்காங்க. தென் இதோட MRP அப்படின்னு பாத்தீங்கன்னா MRP எவ்வளவு போட்டுருக்காங்க அப்படின்னா MRP மேல போட்டுருக்காங்க. இதோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2485. ஆக்சுவலா நீங்க டேரக்டா வேல்ஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இது வந்து 1950 ரூபாய் பண்ணி கொடுக்கலாம். மார்க்கெட்ல 2000 ரூபாய் 2500 ரூபாய் அந்த ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. பட் 2485 MRP. நீங்க எங்க பிரைஸ் வந்து 1950 ரூபாய் வரைக்கும் தாராளமா பண்ணி கொடுக்கலாம். இது நீங்க லோக்கல்ல வெளியூருக்கு எங்கனாலும் தாராளமா வந்து அனுப்பினாலும் அனுப்பலாம். ஏன்னா இங்கேயும் கிடையாது. இதெல்லாம் பேக்கிங்லாம் பக்காவா இருக்கு. அப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமா நம்மளோட ஏசியோட நம்பர் கால் பண்ணிட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னா தாராளமா அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஜஸ்ட் உங்களோட கொரியர் பேமெண்ட் பிளஸ் இதோட பேமெண்ட் சேர்த்து போட்டீங்க அப்படின்னா தாராளமா உங்க வீட்டு அட்ரஸ்க்கே வந்துடும். கொரியர் நீ இருக்க லொகேஷனை பொறுத்து இருக்கு. மினிமம் ஒரு 100 to 200 இருக்கும். அதனால ப்ராடக்ட் வேணுன்றவங்க மதுரை மட்டும் இல்லாம வேற எந்த ஊர்ல வேணாலும் தாராளமா கால் பண்ணுங்க. கால் பண்ணி உங்க ப்ராடக்ட் புக் பண்ணிக்கங்க. இது குவாலிட்டி நிறையவே இருக்கு. எப்ப நீங்க கால் பண்ணீங்கனாலும் இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.